ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேள்? சௌக்கியமா? நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டாலே, இப்போது ஓணம் சீரீஸ் வந்து பார்த்துட்டுருக்கோம். ஓணம் ரெசிபீஸ் எல்லாம் நேற்றுக்கு வந்து பச்சடியும் இஞ்சி புளியும் போட்டிருந்தேன், பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா, இன்றைக்கி வந்து மத்தன், அதாவது பரங்கிக்காய் மத்தன் எரிசேரியும் சேனையும் நேந்திரம் வாழை இருக்கு இல்லையா, அதிகமாக வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கூட்டுக்கறின்னு ஒன்று சொல்லுவாள், வெல்லம் போட்ட மாதிரி பண்ணுவாள். அது வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலை வந்து வேணும். கடலை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதாவது ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை வேக வைக்க போகிறோம். அப்புறம் மத்தன் எரிசேரிக்கு இந்த தட்டைப்பயிர் வேணும். அதை வந்து நல்லா வந்து இதுவும் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதையும் வந்து வேக வச்சுக்க போகிறோம். இந்த பக்கம் மாம்பழ புளிச்சேரி வந்து பண்ண போகிறேன். அது வந்து ஒரே மாம்பழம் இருந்து அதை வந்து போட்டிருக்கேன். அதை வந்து போட்டுட்டு கொட்டையோடவே வந்து போட்டிருக்கேன். அது போட்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும். கொட்டையை அதிகமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுனால கொட்டையோட போட்டு அதையும் வந்து நெருக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்குமா சேர்ந்த மாதிரி தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் வந்து அரைக்கிறதுக்கெல்லாமல் எடுத்துக்க போகிறோம். கடைசியில் வறுத்து போடுறதுக்கும் இதை எடுத்துக்க போகிறோம். 2 தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக எல்லாமே வந்து வேணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுலாம் எப்படி ஒன்று ஒரு விதம் இருக்குது. அப்படி நான் ஒன்று பண்ணும்போது எப்படி உங்களுக்கு வந்து காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வேக வச்சுக்கிறேன். இதை தனியாக வேக வச்சுக்கணும், இதை தனியாக வந்து வேக வச்சுக்கணும். இப்போ நான் ஒன்று வந்து வேக வைக்கிறது அப்படியே உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஒன்று எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து சாதமும் இந்த கொண்டக்கடலையுமா வேக வச்சுருக்கேன். காமிச்சிருந்தாலே உங்களுக்கு என்னெல்லாம் வந்து பண்ண போகிறேன், எண்ணெயெல்லாம் இருக்குதுன்னு. இப்போ அந்த கடலை வச்சுருந்தாலே அந்த கடலை ஊற வச்ச கடலையும் இதில் வேக வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தட்டக்காய் வந்து வேக வச்சுருக்கேன். ஒரே ஒரு விசில் தான் வந்து வச்சுருக்கேன். எல்லாமே இன்றைக்கி குக்கரில் தான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. அப்படியே குக்கரில் அப்படியே வேக வச்ச மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டுக்கறிக்கு சேனையும் வாழைக்காவும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதையும் நான் வந்து குக்கரில் ஒரே விசில் வந்து வேக வச்சுக்க போகிறேன். சீக்கிரமாக எப்படி ஆகணும் அப்படிங்கிறனால வந்து நம்ம குக்கரில் வச்சு செஞ்சு காட்ட போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி வந்து போட்டிருக்கேன். அடுத்தது வந்து காரப்பொடி வந்து போட்டுப்போம். மஞ்சப்பொடி காரப்பொடியும் வந்து போட்டிருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு, ரொம்ப குழையெல்லாம் வேகக்கூடாது, கொஞ்சம் ஒரு கடிக்கிற பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை ஒரே விசில் வேக வச்சு எடுத்து இது அரைக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் வந்து போட்டுட்டு, அதாவது ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டுட்டு ஜீரகமும் வச்சு இதை வந்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ இதை வந்து வேக வச்சுக்கிறோம். அப்புறம் ஒன்று நான் அப்படியே உங்களுக்கு வந்து பண்ணும்போது வந்து காட்டுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாம்பழ புளிச்சேரிக்கு மாம்பழம் வந்து கொஞ்சமாக வந்து வேக வச்சுக்கிறோம். வேக வச்சதுக்கப்புறம் இந்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளத்தை போட்டுட்டு அதே வேக வச்சு போகிறோம். அதுக்கு தேங்காயும் அதுக்கு ஜீரகம் தேவையில்லை. தேங்காயும் இந்த பச்சை மிளகாவும் கொஞ்சமாக தயிர் விட்டு அரைச்சிக்க போகிறோம் மாம்பழ புளிச்சேரிக்கு. ஓகேவா? அடுத்தது இது வந்து மத்தங்காய் எரிசேரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி, உப்பு, காரப்பொடி எல்லாமே வந்து போட்டு கொஞ்சமாக குருமிளகு பொடி இதையும் போட்டுட்டு வேக வச்சுக்க போகிறோம். இதுக்கு அரைச்சிக்கிறதுக்கு தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், இது 3 வந்து அரைச்சிக்க போகிறோம். பூண்டு சேர்க்கிறவா வெங்காயம் சேர்க்கிறவா இருந்தால் அதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து அதெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. பண்டிகை நல்லதெல்லாம் சேர்க்க மாட்டாள். எரிசேரிக்கு பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்து அரைக்கிறவாலும் வந்து இருப்பாள். கடைசியில் எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் வந்து அரைச்சி அதாவது வறுத்து விட போகிறோம். இப்போ நான் அதை வந்து ஒன்று உங்களுக்கு அரைக்கிறது அப்படியே வந்து காட்டுறேன். இப்போ இதை வந்து வேக வச்சுக்கிறேன். இப்போ இந்த பக்கம் சேனையும் வாழைக்காவும் எல்லாம் போட்டோம் இல்லையா, அதை வந்து வேக வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழ புளிச்சேரிக்கு மாம்பழத்தை போட்டு இப்போ வெந்துட்டுருக்கு. வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து எரிசேரிக்கு மத்தன் வந்து போட்டிருக்கேன், பரங்கிக்காய் வந்து போட்டிருக்கேன். அதோட கூட கொஞ்சமாக மஞ்சப்பொடி, காரப்பொடி, கொஞ்சமாக குருமிளகு பொடி வந்து வேணும். பிடிச்சி வச்சுட்டுருக்கு இல்லையா, அந்த குருமிளகு பொடி வந்து போட்டிருக்கேன். இதை வந்து நான் அப்படியே வந்து வேக வைக்க போகிறேன். விசில்லாம் வைக்காதக்கு, குக்கர்லாம் இல்லாதக்கு அப்படியே வந்து வேக வைக்க போகிறேன். இப்போ அது வந்து வெந்துட்டுருக்கட்டும். 3 வேகட்டும், 3 வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே அதுக்கு ஒன்று ஒரு அரைப்பை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தட்டக்காய் வந்து நல்லா வெந்துடுத்து. இது வந்து பார்த்திங்கன்னா எரிசேரிக்காக மத்தன் வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது இந்த பக்கம் அதுக்காக எரிசேரிக்காக இந்த பயிரை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ இதுக்கு ஒன்றுத்துக்கு ஒரு அரைப்பு இருக்குது, நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க. இப்போ எரிசேரிக்கு தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் இது மட்டும் நல்லா நைஸாக அரைச்சின்னு வரணும். இப்போ மத்தன் எரிசேரிக்கு வந்து அரைச்சிக்க போகிறோம். அரைச்சின்னு வந்துட்டு காட்டுறேன். இப்போ எரிசேரிக்கு வந்து அரைச்சாச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுக்கறிக்கு தேங்காயும் ஜீரகமும் மட்டும் வந்து அரைச்சிக்க போகிறோம். இதை வந்து அரைச்சி வந்துடுவோம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஜாரில். இது வந்து மாம்பழ புளிச்சேரிக்கு. இதில் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்க போகிறோம். கொஞ்சமாக தயிரை விட்டுட்டு இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சி வச்சுக்க போகிறோம். தயிரை விட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு இந்த பக்கம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வறுத்து போடுறதுக்கு 2த்துக்கும் எரிசேரிக்கும் கூட்டுக்கறிக்கும் வறுத்து போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் இதை வந்து கடைசியில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு எல்லாமே வறுத்து போடுறதுக்காக மிளகா வத்தல் தான் வந்து வேணும். கருவேப்பிலை எல்லாம் வறுத்து கொட்டுறத அவங்களுக்கு வந்து எல்லாம் எப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ இதுவும் வந்து வெந்துட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி, இதில் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து போட்டுருக்கேன், கரைஞ்சின்னு இருக்குது. அதுக்குள்ளே அதிலே கூடவே
மஞ்சப்பொடி கொஞ்சமாக வந்து காரப்பொடி வந்து போட்டுருக்கேன். பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதையும் வந்து போட்டுருக்கேன். நல்லா சேர்த்து கொஞ்சம் கூட ஆகட்டும். அதுக்குள்ளேயே அரைக்க வேண்டியது பாக்கி இது ரெண்டுத்துக்கும் அரைக்க வேண்டியது அரைச்சி வந்துடுவோம். இந்த பக்கம் வந்து கூட்டுக்கறிக்கு காய் வந்து வெந்தாச்சு. இதுக்கு தான் வந்து இந்த வெல்லம் வந்து எடுத்துருக்கோம். இது அப்புறமா வந்து நம்ம கடைசியில் வந்து போடணும். இந்த பக்கம் மட்டன் எரிச்சேரிக்கு மட்டன் வந்து வெந்துருக்கு. இப்போ எரிச்சேரிக்கு அரைச்சாச்சு. இப்போ வந்து கூட்டுக்கறிக்கு அரைக்க போகிறோம், புளிச்சேரிக்கு வந்து அரைக்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் வந்து அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ மாம்பழ புளிச்சேரிக்கு இது வந்து நல்லா அரைச்சாச்சு, தயிர் விட்டுட்டு. இதுவும் வந்து நல்லா வெந்தெடுத்து இப்போ இதை வந்து போட்டுக்கலாம். இந்த பக்கம் இதுக்கும் வந்து அரைச்சிட்டேன் நான், அதாவது கூட்டுக்கறிக்கும். இப்போ இது வந்து நல்லா வந்து அரைச்சி இதை வந்து விட்டுட்டு எல்லாமே வந்து சேர்த்து கலக்கிக்கிறேன். இதுக்கு இன்னும் உப்பு போடலை, உப்பு வந்து போட்டுக்கிறேன் நான். உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த அரைச்ச இது ஜார்லேருந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து விட்டுருந்த போது, நிறைய தண்ணி தேவையில்லை. இப்போ இந்த பக்கம் கூட்டுக்கறிக்கு நல்லா வந்து வெந்துட்டு ஒரே விசில் தான் வந்து வச்சுருந்தேன். நல்லா எடுத்து இப்போ இதில் வந்து இந்த கடலை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கடலை வந்து நல்லா அப்படி வந்து வேகணும், நல்லா ஊற வச்சுக்கணும், நல்லா வெந்து இருக்கணும். ரொம்பவும் மசிக்கக்கூடாது, இது மாதிரி நல்லா வெந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து நான் அதில் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான நம்ம வந்து அந்த கடலையை வந்து போட்டாச்சு. இப்போ இதோட வெல்லம் வந்து இப்போவே சேர்த்துருவோம். நல்லா கரைஞ்சி ரெடியாகும். இது ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை வந்து சேர்த்துக்க போகிறோம். உப்புலாம் வந்து போட்டாச்சு. பார்த்திங்கன்னா புளிச்சேரிக்கு வந்து நல்லா அரைச்சி நல்லா நுரைச்சி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு இறக்கி வச்சுட்டேன் நான். இதை அதை மூடி வச்சுட்டு இது அப்புறமா நம்ம தாளிச்சுப்போம். இந்த பக்கம் கூட்டுக்கறிக்கு அரைச்சி விழுதையும் போட்டுட்டு இது நல்லா வந்து எல்லாமே நல்லா ரெடியாகிடுது. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து தாளிக்க வேண்டியது தான். உப்பெல்லாம் வந்து போட்டாச்சு. நல்லாவே வந்து குக்கர் நல்லாவே வந்து மசிஞ்சாச்சு. இப்போ இந்த போர் இதை வந்து தேங்காவும் போட்டு ஒரு இலக்கி நான் வந்து இதை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சைடு எரிச்சேரியும் வந்து நல்லா வெந்தாச்சு. நம்ம அந்த காயும் வந்து இப்போ வெந்திருக்கு. இந்த பக்கம் வந்து நம்ம வேக வச்சுருந்தோம் தட்டைக்காய், அதையும் வந்து போட்டாச்சு. இப்போ இந்த அரைச்சதையும் வந்து நான் இதில் வந்து போட்டுவிட்றேன். இதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் வந்து அரைச்சிருக்கோம். இதுக்கு தேங்காய், ஜீரகம் மட்டும் வந்து அரைச்சிருக்கோம் கூட்டுக்கறிக்கு. இது எல்லாமே ஒன்று ஆயாச்சு. எல்லாத்துக்கும் ஒன்று வந்து தாளிக்க போகிறேன். இப்போ அதுக்கும் வந்து அரைச்சதை கொட்டி வச்சுன்னா எல்லாமே வந்து ரெடி ஆகிடுது. கூட்டுக்கறியும் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ 3மே ஆயாச்சு வந்து இறக்கி. பார்த்திங்கன்னா 3 வந்து எடுத்து கூட்டுக்கறி, எரிச்சேரி, இந்த பக்கம் வந்து புளிச்சேரி 3 வந்து எடுத்து இப்போ ஒன்று வந்து தாளிச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் தாளிக்கணும் எல்லாமே. ஃபஸ்ட்டு புளிச்சேரிக்கு வந்து தாளிச்சிக்கிறேன். கடுகு வந்து போட்டுக்கிறேன். ஏற்கனவே இதில் வந்து நம்ம வந்து கருவேப்பிலை வந்து போட்டுருந்தாச்சு, அதனால் கருவேப்பிலை இதில் தாளிக்கும் போது போட தேவையில்லை. கடுகு வந்து போட்டுருக்கேன். அது வெடிச்சுருக்கு. வெடிக்கிற நேரத்தில் நம்ம ஒரு 2 வெத்த மிளகா வந்து தாளிச்சிக்கலாம். வெத்த மிளகா வேணுன்னா தாளிச்சிருந்தா போதும். நான் கொஞ்சம் காரம் வந்து இருக்கட்டுமே தான் வந்து காரம் வந்து போட்டிருக்கேன். நான் தாளிச்சிருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு பிஞ்சு வெந்தயம் வந்து வேணும், போட்டுக்கிறேன். இது வந்து மாம்பழ புளிச்சேரிக்கு இப்போ நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு பெருங்காயம் தேவையில்லை. அடுத்தது கூட்டுக்கறிக்கு தாளிச்சிக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் வந்து விட்டுருக்கேன். கடுகு வந்து போட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சின்ட்டுருக்கு. இப்போ இதுக்கு வந்து கடுகு வந்து போட்டிருக்கோம். மிளகாய் வத்தல், பெருங்காயம், கருவேப்பிலை. இது வந்து கூட்டுக்கறிக்கு கொஞ்சமாக குருமிளகு பொடி அதையும் வந்து போட்டுக்கிறேன். இதோட கூட தேங்காய் நல்லா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் வந்து போட்டுக்க போகிறோம். தேங்காய் வந்து போட்டுருந்தாச்சு. இதை நல்லா செவக்க வறுத்துக்கணும். இல்லை செவக்க வறுத்துட்டு கூட்டுக்கறியில் போட்டுடுவோம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி செவக்கணும். நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லாவே வந்து வறுத்துடணும் தேங்காவை. அதுதான் அதோட ஒரு டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் வறுக்கிறது தான் அந்த கூட்டுக்கறிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்தணும். நான் வந்து குக்கரில் வச்சுட்டேன். காயெல்லாம் தனித்தனியாக நீங்கள் வேக வச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஒரே விசில் குக்கரில் வந்து வச்சுட்டேன். காயெல்லாம் வந்து போடுறதுனால நிறைய வேலையும் இருக்கிறதுனால. இப்போ நம்ம கூட்டுக்கறிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேங்காய் வறுத்ததும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது. அடுத்தது நம்ம வந்து எரிச்சரிக்கும் வந்து வறுத்துப்போம். இதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து குருமிளகு பொடி தேவையில்லை. சில பேர் வெங்காயம் வந்து வறுத்து போடுவா எரிச்சரிக்கு. அதெல்லாம் தேவையில்லை. நான் வந்து அதெல்லாம் போட மாட்டேன். அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் வத்தல், பெருங்காயம், அவ்வளோதான். தேங்காய் கடைசியில் இதை மாதிரி நல்லா இது பண்ணி எரிச்சரிலையும் போடணும். அதையும் வந்து
போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இது வந்து ஆயாச்சு. இப்போ நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது வந்துப்போம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, வத்தமிளகா எல்லாமே வந்து போட்டிருக்கேன். இதுக்கு வந்து குருமிளகு பொடி போட்டோம். இதுக்கு வந்து தேவையில்லை, எரிச்சேரிக்கு தேவையில்லை. முன்னாடியே நம்ம வந்து வேக வைக்கிறது வந்து போட்டுருக்கோம். இப்போ இந்த தேங்காய் வந்து போட்டுட்டு அதையும் வந்து வறுத்து கொட்டிடுவோம். இப்போ எரிச்சேரிக்கும் வந்து நல்லா வந்து தேங்காய் வந்து வறுத்தாச்சு. நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது. நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். சூட்லேயே தான் வந்து வறுத்துட்டுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இப்போ வந்து அதில் விட வேண்டியது தான். இதையும் வந்து நம்ம எரிச்சேரியில் வந்து விட போகிறோம். இதில் வந்து போட்டாச்சு. இது எல்லாமே ஒன்று கலரி விட்டுடுறேன். இப்போ நம்மளோட இன்றைக்கி வந்து ரெசிபி வந்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். மாம்பழ புளிச்சேரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுக்கறி, சேனையும் வாழைக்காவும் நேந்திரங்காவோட காயும் போட்டுட்டு கூட்டுக்கறி. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மத்தங்காய் எரிச்சேரி 3 வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. இந்த பக்கம் வந்து சாதம் வந்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ஓணம் சீரியஸில் வந்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு இப்படி லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்த வீடியோ வேறு ரெசிபி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.